Hello friends, welcome to Easy Recipes by Nargis. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். ஸ்கூல், காலேஜ், ஆஃபீஸ் போறவங்களுக்கு காலையில எழுந்திருச்சு நம்ம செஞ்சு கொடுக்கிறதுக்கு ஒரு ஈஸியான சூப்பரான ரெசிபி தான். தக்காளி சாதம் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போறோம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் போல ஆயில் ஊத்திக்கோங்க. கொஞ்சம் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய், 2 போல பச்சை மிளகாவும் எடுத்துக்கோங்க. ரெண்டும் சேரும்போது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 மீடியம் சைஸ் ஆனியன் நான் எடுத்திருக்கேன். அதை பொடிசாக வெட்டிக்கோங்க. அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கண்டிப்பாக அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தோட கலர் மாற ஆரம்பிக்கும் போதே இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு, கொஞ்சம் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள். மிளகாத்தூள் உங்களுக்கு கூட கொஞ்சம் வேணும்னா இன்னும் ஒரு அரை ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதுவே உரப்புக்கு போதுமானது இருக்கிறதுனால நான் 1 ஸ்பூன் தான் ஆட் பண்ணிக்க போகிறேன். நம்ம 2 மீடியம் சைஸ் பல்லாரி எடுத்துருக்கோம். அதுக்கு 3 மீடியம் சைஸில் தக்காளி எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். தக்காளி கொஞ்சம் பழுத்ததாக இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும். மசாலாவும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 15 நிமிஷம் போல் அதுவே வேகட்டும். நம்ம திறந்து கூட பார்க்க வேண்டாம். 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா தக்காளி எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இப்போ அதை ஃபுல்லாமே நல்லா அமர்த்தி விட்டுக்கோங்க. அமர்த்தி விடும்போது அதோட ஜூஸ் எல்லாம் நல்லா ப்ராப்பராக வெளியே வந்திருக்கும். சாப்பிடும்போது தக்காளி எதுவுமே வாயிலையும் தட்டுப்படாது. அதுக்கப்புறம் பிரியாணியோட ஃப்ளேவர் நம்ம வேணும்ல, அதனால 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலாவும் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எண்ணெய் விடுற அளவுக்கு இதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். அப்போதான் அந்த கிரேவி சூப்பராக வந்துடும். அதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக வச்சிடலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள், அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா எண்ணெய் விட்டுருக்கு. கிரேவி சூப்பராக வந்திருக்கு. பச்சை வாடை எதுவுமே இல்லை, மசாலா வாடை எல்லாமே சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம ரைஸை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நான் பாஸ்மதி ரைஸ் இன்னைக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை சாதா ரைஸ்லேயும் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். எந்த ரைஸில் பண்ணாலுமே இது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு பிரியாணி ஸ்டைலில் வேணுங்கிறதுக்காக பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நம்ம 2 கப் ரைஸ் எடுத்திருக்கோம். இது 3 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே ஸ்மெல் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை டிஃபன் பாக்ஸில் நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுக்கு அவிச்ச முட்டை சூப்பரான காம்பினேஷன். அதுக்கப்புறம் கொஞ்சம் தயிர் சம்பல் இருந்தாலும் இதுக்கு பிரியாணி ஃபீலிங் கொடுக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் எல்லார் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஈஸி ரெசிபீஸ் பை நர்கீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.